ஐயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குருளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். O the finest folks of the earth, listen to the rules of our fast. The one who rules us beyond birth or death, to that Narayanam we sing steadfast. We won't take ghee or milk, taking bath early morning. We will not beautify like kajal or silk. We offer flowers to the one ever seeing. We talk no faults of other people. By offering to elders and for alms, whatever remains we will have it in ample. This way we will maintain ourselves. ஸோ இந்த பாசுரத்தில் பேசிக்காக இந்த பாவை நோன்பில் என்னெல்லாம் பண்ண போறேன்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. ஸோ மையெல்லாம் வச்சு எங்கள் கண்களை நாங்கள் அலங்கரிச்சுக்க மாட்டோம். நெய் பால்லாம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம். அதாவது ஒரு நோன்பு நோக்கிறோம். பிறரை பற்றி குத்தம் சொல்கிறது முக்கியமான அந்த தீக்குறளை சென்றோதும் அப்படிங்கிறது அந்த குற்றம் சொல்ல மாட்டோம். பெரியவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் பிச்சை அப்படின்னு வரவங்களுக்கும் நிறையா கொடுத்துட்டு நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு மகிழ்வோம். இது போன்று ஆரம்பிச்சு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அந்த பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் இந்த பாவை நோன்பு நோற்று இறைவனை வழிபடுவது, ஏர்லி மார்னிங் எழுந்து வழிபடுவதன் பயன்கள் அது கூடாரையில் சொல்லுவாங்க. இந்த நோன்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம், மாயன் பெருமாளை பாடுறது, எங்களையே ரொம்ப ரொம்ப அழகுபடுத்திக்கிறது அப்படிலாம் இல்லாமல் முக்கியமாக இறைவனை நினைத்தல், பாடுதல், நிறைய விதமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது, பிறரை பற்றி குற்றம் சொல்லுதல், குற்றம் கண்டுபிடிக்கிறது. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஸ்பெஷலாக தெரிய நம்ம மட்டும் கிரேட் அப்படின்னு யோசிக்க அந்த ஈகோ, அந்த தனிப்பட்ட ஈகோ வளருது தான் பல பிரச்சனை. ஸோ அந்த ஈகோவை முக்கியமாக கட்டுப்படுத்துறதுல ஒன்று என்னென்னா மற்றவங்க கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது, இல்லை குற்றம் தெரிஞ்சாலும் அதை மன்னிக்கிறது, அதை பார்க்காம இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும் பொழுது நமக்கே ஒரு பீஸ் கிடைக்கும் ஒரு ஸ்டேஜில். ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ட்னா இன்னொன்றுல இம்பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சின்ரோதோம் அப்படிங்கிறது அந்த குற்றம் சொல்ல மாட்டோம். பெரியவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் பிச்சை அப்படின்னு வரவங்களுக்கும் நிறையா கொடுத்துட்டு நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு மகிழ்வோம். இது போன்று ஆரம்பிச்சு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அந்த பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் இந்த பாவை நோன்பு நோற்று இறைவனை வழிபடுவது, ஏர்லி மார்னிங் எழுந்து வழிபடுவதன் பயன்கள் அது கூடாரையில் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சில வருஷங்களை பார்த்தீங்கன்னா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாசுரமும் அன்றைக்கே ஆருத்ரா தரிசனமும் கூட இருந்திருக்கு. ஒரு 2015 அப்புறம் ஒன் ஆஃப் த இயர்ஸ் அப்படி இருந்தது.